ஹாய், சுகர் கட்டு டயட்டுன்னு இருக்கிறவங்களுக்காக ட்ரெண்ட் ஆனது தான் இந்த திராமிசு ரெசிபி. அது நான் ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பன்னீர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த எலுமிச்சப்பழம் எப்படி வச்சாலும் கெட்டு போயிடுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்க டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். பன்னீர் செட் பண்ண வச்சுட்டு ஹாட் வாட்டரில் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே ஒரு 10 டேட்ஸ் எடுத்து ஹாட் வாட்டர்லேயும் ஊற வச்சுட்டேன். ரஸ்க்கு அந்த காஃபி மிக்ஸில் டிப் பண்ணி நம்ம செட் பண்ண போகிற பாத்திரத்தில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீம் லேயருக்கு பன்னீரும் ஊற வச்ச டேட்ஸும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அண்ட் அப்படியே இது ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஒரு லேயர் ரஸ்க் வச்சு திரும்ப மேலே க்ரீம் ஊற்றிட்டு ஃபைனலாக கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது செட் ஆகிற அளவுக்கு பொறுமை கூட இல்லாமல் முன்னாடியே எடுத்து தான் சாப்பிட்டு பார்த்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சுகர் கட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி டெசர்ட்டாக இருக்கும். நீங்கள் டேட்ஸ்க்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு சுகர் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.